நண்பர்களுக்கு வணக்கம். முதலிடையே பொதுத் தேர்வு 2025 தமிழ் 10ஆம் வகுப்பு. மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு. சரியான விடை பார்த்தீங்கன்னா 7 1 மார்க், ஒரு 1 மார்க்கு. சரி, 7 1 மார்க்குக்கு 7 மார்க்கு. கொஸ்டின் பார்க்கணும். கேட்டவர் மகிழம் பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பொருள் பெயரும் வினையாளரையும் பெயர்முறையே பாடிய கேட்டவர் பாடிய பாடல் கேட்டவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வானத்தையும் பாட்டையும் வான்வெளியை பேரொளியில் வானத்தில் பூமியும் வானத்தையும் பேரொளியும். பொருந்தும் விடையை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல் மேற்கு, கோடை தெற்கு, வாடை கிழக்கு, தென்றல் வடக்கு. அப்புறம் கீழே ஆப்ஷனில் கொடுத்து அதை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து 4ஆம் கொஸ்டின். மகிழ்ந்து வருமா என்பது வெளித்தொடர், எழுவாய் தொடர், வினையச்சு தொடர், பேரச்சு தொடர். அடுத்து தொகாநிலை தொடர் டேஸ் வகைப்படும். 6 10 9 4. அடுத்து 6ஆம் கொஸ்டின். மிக மெல்லிய பழத்தோல் வகை டேஸ் எனப்படுகிறது. தோல், தொளி, ஓடு, குடுக்கை. அடுத்து 7 காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இகழ்ந்தால் இறந்து விடாது, என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 5 அட்டென்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 8ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. அடுத்து 9ஆவது கொஸ்டின் சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளையும் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து 10ஆவது கொஸ்டின் தமிழக வீசிக்கொண்ட திசை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் கொண்டு சூட்டியுள்ளனர். அடுத்து 11ஆவது கொஸ்டின் எழுது என்று என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேச என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். அடுத்து 12ஆவது கொஸ்டின் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது பாடல் அடிகளில் உள்ள மோன எதகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அடுத்து 13 பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாக வேறுபடுத்தி காட்டுக. அடுத்து 14 கிளர்ந்த பகுப்பத ஒரு இலக்கம் தருக. இது வந்து 14 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அட்டமணி ஆகணும். இப்படி பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. 14 13 12 11 10 9 8 இதில் ஏதாச்சும் ஒரு 5 கொஸ்டின் எழுதணும். அடுத்து என்ன சொல்லணும்னா கையெழுத்து நீட்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் 2வது பக்கம் வந்ததுன்னா 2 மார்க்கு 3 அட்டென்ட் பண்ணணும். எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. இப்போ 15ஆவது கொஸ்டின் சொற்களின் கூட்ட பெயர்களை எழுதுக. கல், ஆடு, படிப்போம், பயன்படுத்தும். இது வந்து கலை சொற்கள். டெம்பஸ்ட், கான்ஃபெடரேஷன். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இயற்கை, செயற்கை, தான், தாம். சொல்லை கண்டு பிடித்த புதிரை விடுவிக்க. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினமில்லை, ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கேள்வி. 3 மார்க் கேள்வியில் பார்த்தீங்கன்னா மூணுமே அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்து 19ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. அடுத்து 20ஆவது கொஸ்டின் தமிழனை வாழ்த்துவதற்கு காரணங்களை பாவலர் சூட்டுவன எவை? அடுத்து 21 உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான் இலக்கியத்தின் நான், முந்தில் தாவா ஓட்டியாக நான் முதலின தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனை தலைப்புகள் எழுதுக. அடுத்து 22 தென்னன் என்ன தொடங்கி வாழ்த்துவோமே என முடியும் மொழியே பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. இது வந்து 22 வந்து மனப்பாட செயல். இந்த 4 கொஸ்டினில் 22ஆவது கொஸ்டின் மட்டும் கட்டாயம் வேணாம் அப்படின்னா கட்டாயமாக அட்டன் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கடிதமும் அடுத்து படிவம் அதுக்கு 5 மார்க்கு 10 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். அது கொஞ்சம் புரிஞ்சு மட்டும் வச்சுக்கணும், அது போதும். அடுத்து 8 மார்க்கு தான் வந்து விரிவான தலைப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 25ஆவது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. 2ஆவது கொஸ்டின் நல்லதுன்னு போட்டு 2ஆவது கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி கதையை இடம்பெற்றுள்ள வர்ணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிபரப்பு சொற்களும் புயலில் தோணும் படுபாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. இந்த கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்து எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.